Hi everyone. In this video, CSIR net in ecology and evolution chapter. So extinction na என்ன different types of extinction and எந்த ஸ்பீஷீஸ்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்கு, which species are in the verge of extinction, இதுக்கெல்லாம் என்ன cause and certain examples, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். Before moving into the topic, if you are watching my video for the first time, please subscribe to my channel. So extinction of species. ஒரு ஸ்பீஷீஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு நம்ம எப்போ சொல்லுவோன்னா, நாட் ஈவன் அ சிங்கிள் ஸ்பீஷீஸ் ஆஃப் தட் ஆர்கானிசம் இஸ் அவைலபிள் இன் தி பிளானட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது பீகாக், இந்த பீகாக்ங்கிற ஸ்பீஷீஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுன்னு எப்போ சொல்லுவோன்னா, ஒரு பீகாக் கூட பேலன்ஸ் இல்லாமல் ஏர்த்தில் எல்லா பீகாக்குமே அழிஞ்சிருச்சு, ஒன்று கூட பேலன்ஸ் இல்லாமல் எல்லா பீகாக்குமே அழிஞ்சிருச்சு, அந்த ஸ்பீஷீஸில் எல்லா பாப்புலேஷன் அப்படிங்கிறப்ப தான் அதை பீகாக் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஸோ கம்ப்ளீட் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஃப்ரம் எர்த், நன் ஆஃப் திம் இஸ் அவைலபிள், ஒன்று கூட பேலன்ஸ் இல்லாமல் எல்லாமே அந்த ஸ்பீஷீஸில் எல்லா இண்டிவிஜுவல்ஸுமே அழிஞ்சிருச்சு, அப்போ தான் அதை எக்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம். ஸோ திஸ் எக்ஸ்டிங்ஷன் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ், இட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் எவல்யூஷன். ஸோ ஆஸ் பர் ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 99.9% ஆஃப் ஸ்பீஷீஸ் ஹவ் கான் எக்ஸ்டிங்க்ட். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஒன்லி 0.1% ஸ்பீஷீஸ் தான் இப்போ பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி 99.9 ஸ்பீஷீஸ் வந்து அழிஞ்சிருச்சு, இப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஒன்லி 0.1 ஸ்பீஷீஸ் மட்டும்தான் இப்போ பேலன்ஸ் இருக்குது. ஸோ நார்மல் எக்ஸ்டிங்ஷன் ரேட் என்னென்னா, பர் இயர் 1 to 5 ஸ்பீஷீஸ், 1 to 5 ஸ்பீஷீஸ் பர் இயர் அழிஞ்சிட்டு வருது. ஸோ இதுதான் நார்மல் எக்ஸ்டிங்ஷன் ரேட். In 100 years, approximately 20 species of mammals and over 40 species of birds have become extinct. In the past 100 years, 20 species of mammals and 40 species of birds வந்து already அழிஞ்சிருச்சு. ஸோ இதை தான் நம்ம biodiversity crisisன்னு சொல்லுவோம். It is used to describe this elevated loss of species, the biodiversity crisis, elevated loss of species. நம்ம ஹிஸ்ட்ரியிலேயே 2 மாஸ் எக்ஸ்டிங்ஷன் வந்து நடந்திருக்கு. ஒன்று எப்போனா, எண்ட் பெர்மியன் மாஸ் எக்ஸ்டிங்ஷன். ஸோ இட் இஸ் தி பிக்கஸ்ட் இன் தி ஹிஸ்ட்ரி, வித் மோர் தென் 80% ஆஃப் தி ஸ்பீஷீஸ் கான் எக்ஸ்டென்ட். ஸோ இந்த எண்ட் பெர்மியன் மாஸ் எக்ஸ்டென்ஷனில் மோர் தென் 80% ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து அழிஞ்சிருக்கு. அண்ட் செகண்ட் மாஸ் எக்ஸ்டிங்ஷன் எந்த பீரியட்லனா, கிரிட்டேஷியஸ் பீரியட். ஸோ இதில் வந்து half ஆஃப் தி ஸ்பீஷீஸ் வென்ட் எக்ஸ்டென்ட். இந்த கிரிட்டேஷியஸ் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ், மேமல்ஸ் இதெல்லாமே வந்து நிறையா இருந்த ஒரு பீரியட். ஃபர்ஸ்ட் ஃப்ளாரிங் பிளான்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ் எல்லாமே ஒரு டாமினேட்டிங்கில் இருந்த பீரியட், ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ், ஏஜ் ஆஃப் மேமல்ஸ். ஸோ அதெல்லாம் இருந்தது அந்த கிரிட்டேஷியஸ் பீரியட், விச் இன்க்ளூட்ஸ் ட்ரையாசிக், ஜுராசிக் பீரியட். ஸோ அந்த டைமில் தான் half ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு, விச் இஸ் கால் கிரிட்டேஷியஸ் டெர்ஷரி மாஸ் எக்ஸ்டிங்ஷன். ஸோ இந்த 2 மாஸ் எக்ஸ்டிங்ஷனுமே எதனால் ஆயிருக்கலாம் அப்படின்னா, ஆஸ்ட்ராய்டல் கொலிஷன்ஸ் ஒரு volcanic eruptions or climatic cooling, sea level changes and changes in habitat area caused by plate tectonic movements. ஸோ இதுக்கு நிறைய, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ராய்டல் கொலிஷன்ஸ்னா, ஆஸ்ட்ராய்ட் மீன்ஸ் இட் இஸ் அ பால் ஆஃப் ஃபயர், ஒரு எரிக்கல் வந்து ஏர்த்தில் வந்து ஸ்பேஸ்லேருந்து ஏர்த்துக்கு வந்து விழும்போது ஒரு மாஸ் எக்ஸ்டிங்ஷன் வந்து ஆகும். ஸோ அந்த ஒரு ஹீட் அண்ட் திரும்ப வந்து இது இந்த ஆஸ்ட்ராய்ட் ஹிட் பண்ணி கொஞ்சம் இயர்ஸ்க்கு அப்புறம், thousands ஆஃப் இயர்ஸ் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் அகைன் வந்து சக்சஷன் ஆகி ஒவ்வொரு ஸ்பீஷீஸாக திரும்ப எவால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஃப்ரம் ஆர்போரியல் டு திரும்ப ஒவ்வொரு ஸ்பீஷீஸாக வந்து எவால்வ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு மாஸ் எக்ஸ்டிங்ஷனுக்கு அப்புறமும் எவல்யூஷன் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். Asteroidal collisions, it is one of the reason for extinction. இதே மாதிரி நிறைய ரீசன்ஸும் வந்து இருக்கு. ஓகே, இந்த எக்ஸ்டிங்ஷன் சொல்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது லோ ரிஸ்க் ஆர் லீஸ்ட் கன்சர்ன் ஸ்பீஷீஸ்.
அப்படின்னா இந்த ஸ்பீஷீஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிற ரேஞ்சுக்கு போல் என்டேஞ்சர்டும் ஆகல. பட் வந்து ஒரு லீஸ்ட் கன்சர்ன் ஓரளவுக்கு கேர் பண்ணிக்கணும். பட் அதோட பாப்புலேஷன் வந்து நிறையா தான் இருக்குது. ஸோ தே ஆர் லோ ரிஸ்க் ஆர் லீஸ்ட் கன்சர்ன் ஸ்பீஷீஸ். நெக்ஸ்ட்டு த்ரெட்டன் ஸ்பீஷீஸ். த்ரெட்டன் ஸ்பீஷீஸ் ஆர் இன் தி வேர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். ஸோ இந்த த்ரெட்டன் ஸ்பீஷீஸை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக கன்சர்வ் பண்ணலன்னா இது எக்ஸ்டென்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிற ஸ்பீஷீஸ் எல்லாமே த்ரெட்டன் ஸ்பீஷீஸ். அதில் 3 டைப்ஸ்: கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், என்டேஞ்சர்ட் அண்ட் வல்னரபிள் ஸ்பீஷீஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டிங்க்ட் ஆன ஸ்பீஷீஸ் தான் எக்ஸ்டிங்க்டில் வந்து வரும். ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்டிங்க்ட். ஸோ நம்ம இந்த டைரக்ஷனில் எப்படி வரும்? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டிங்க்ட். எக்ஸ்டிங்க்ட் மீன்ஸ் என்ன பார்த்தோம்? நாட் அ சிங்கிள் ஸ்பீஷீஸ் ஆஃப் தட் ஆர்கானிசம் இஸ் அவைலபிள் இன் தி பிளான்ட். ஸோ நன் ஆஃப் தெம் இஸ் அவைலபிள். ஸோ அதான் முன்னாடி இருந்திருக்கலாம், பட் இப்போ அந்த ஒரு ஸ்பீஷீஸ் கூட எர்த்தில் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷீஸ். அதில் 2 இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ், ஒன்று டோடோ, இன்னொன்று பேசஞ்சர் பீஜன். ஸோ இந்த இதில் சிஎஸ்ஐஆர் நெட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்த்தா ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. எக்ஸ்டிங்க்ட் எந்த ஸ்பீஷீஸ்லாம் எக்ஸ்டிங்க்ட்னு கொடுத்து அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நேம்ஸ் தான் எக்ஸாம்பிள். ஸோ இதில் என்னெல்லாம் பார்க்கணுன்னா இந்த எக்ஸ்டென்ட், இந்த டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ் அப்படின்னா என்ன, என்டேஞ்சர்னா என்ன, த்ரெட்டன் ஸ்பீஷீஸ்னால் என்ன, ஸோ அந்த டெர்மினாலஜிஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இதான் இம்பார்ட்டண்ட். பட் இந்த வீடியோவில் நான் இந்த பேர்டு எங்கேருந்து ஆரிஜின், ஸோ அதெல்லாமும் நான் சொல்கிறேன். பட் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ஓகே, டோடோ. ஸோ திஸ் டோடோ இஸ் எண்டமிக் டு ஈஸ்ட் மடகாஸ்கர். ஸோ அங்கே தான் இருந்துச்சு. இட் லுக்ஸ் லைக் அ பீஜன் ஆர் பீஜன் டவ் அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸில் தான் இருக்கும். இட் இஸ் எண்டமிக் டு ஈஸ்ட் மடகாஸ்கர். ஸோ இப்போ வந்து டோடோ ஒன்றுமே இல்லை. இட் ஹாஸ் கம்ப்ளீட்லி கான் எக்ஸ்டிங்க்ட். So next is passenger pigeon. The passenger pigeon, it looks like its morphology is similar to dove. It is endemic to North America. So in the extinct species la இந்த ரெண்டு தான் example, dodo and passenger pigeon. Extinct means what? A species is extinct when there is no reasonable doubt that the last individual has died. So அதான் extinct. Next, extinct in the wild, which means ஒரு கேபிட்டிவ் சுச்சுவேஷனில் இருக்குது. இது எக்ஸ்டிங்க்ட் ஆகலை, பட் சில இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் இன்னும் வந்து ஏர்த்தில் வந்து இருக்குது. கம்ப்ளீட்டாக எக்ஸ்டிங்க்ட் ஆகலை, பட் சில ரொம்ப ஒரு என்ற அளவுக்கு இண்டிவிஜுவல்ஸ், ஒரு 50 இருக்கலாம், இல்லை ஒரு 20, 10, ஸோ அந்த மாதிரி ஒரு கேபிட்டிவ் சுச்சுவேஷன் என்ற அளவுக்கு இண்டிவிஜுவல்ஸ் வந்து இன்னமும் வந்து ஏர்த்தில் வந்து இருக்குது. ஸோ அதான் எக்ஸ்டிங்க்ட் இன் தி வைல்டு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டிங்க்ட் இன் வைல்டில் இருக்கிற ஸ்பீஷீஸ் எல்லாமே ஒரு ஹியூமன் மானிட்டரில் தான் இருக்குது. அதோட க்ரோத், ரோல் அண்ட் ரீப்ரொடக்ஷன் இதெல்லாமே அண்டர் தி மானிட்டரிங் ஆஃப் ஹியூமன்ஸ். ஸோ அதில் அலகோஸ் குராசோ அண்ட் ஹவாயன் க்ரோ. இந்த அலகோஸ் குராசோ, it is a peasant-like bird. It is formerly found in northeastern Brazil. It is now extinct in the wild. ஸோ இந்த கேட்டகரி இருக்குல்ல, இந்த கேட்டகரி எல்லாமே வந்து யார் வந்து கிளாஸிஃபை பண்ணாங்கன்னா IUCN, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் தி கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ இட் இஸ் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் தி கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். It is an organization working in the field of nature conservation and sustainable use of natural resources. ஸோ இப்போ பார்க்குற எல்லா இந்த எக்ஸ்டிங்க்ட் இன் வைல்ட், என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் இது எல்லாமே அண்டர் தி ரெட் லிஸ்ட் கேட்டகரி ஆஃப் IUCN. So this IUCN has classified these species which are at the high risk of global extinction. So in the extinct in the wild, Alagos curaçao and Hawaiian crow. So in the Alagos curaçao பார்த்தா only 130 individuals are in captivity. 130 individuals தான் இருக்குது. Throughout earth இந்த ஸ்பீஷீஸ் வந்து 130 individuals தான் இருக்குது. And Hawaiian crow, this belongs to crow family. So this is currently in the extinct in the wild.
இதை இந்த ஹவாயன் க்ரோ ரீஇன்ட்ரொடக்ஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து நிறையா போயிட்டுருக்கு. இதை அகைன் வந்து ரீஇன்ட்ரொடியூஸ் பண்ணி இதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஹேபிடேட் ப்ராப்ளமா இல்லை ரீப்ரொடக்டிவ் ஃபிட்டர்ஸ் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் இதை கன்சர்வ் பண்ணுறதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ திஸ் ஹவாயன் க்ரோ ஒரிஜின் வந்து வெஸ்டர்ன் அண்ட் சவுத் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஹவாய். ஸோ எக்ஸ்டிங்க்ட் இன் வைல்டில் இந்த 2 ஸ்பீஷீஸ் தான் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ எக்ஸ்டிங்க்ட் இன் வைல்டு வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து த்ரெட்டன் ஸ்பீஷீஸ். அதில் 3 டைப்ஸ் இருக்குது. கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஆர் வல்னரபிள். ஸோ இல்லை கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போது த்ரெட்டன்னா அது அந்த ஸ்பீஷீஸில் வந்து எய்தர் லாஸ் ஆஃப் ஹேபிடேட் இருக்கும், ஒரு ப்ராப்பரான அது சர்வை பண்ணுறதுக்காக ஒரு ப்ராப்பர் ஹேபிடேட் இல்லாமல் இருக்கும், இல்லைனா லாஸ் ஆஃப் ஜெனட்டிக் வேரியேஷன் ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால அதோட ஹேபிடேட் வந்து லாஸ் ஆகிருக்கலாம் டியூ டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஹவுசிங், இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சரல் இந்த டெவலப்மெண்ட்ஸால் அதோட ஹேபிடேட் வந்து லாஸ் ஆகிருக்கலாம். ஸோ இதெல்லாமே அதோட ஹேபிடேட் ஒரு நேட்டிவ் ஆர்கானிசமோட ஹேபிடேட் வந்து லாஸ் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்பீஷீஸ் தான் வந்து த்ரெட்டன் ஸ்பீஷீஸ். ஸோ அதில் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ்னால் they are standing at the front line of extinction. ஸோ இந்த ஸ்பீஷீஸ் வந்து ஹை ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். ஸோ இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி லைக்லி டு பிகம் எக்ஸ்டிங்க்ட் இன் தி இமீடியட் ஃபியூச்சர். ஸோ ஒரு ஸ்பீஷீஸ் அடுத்து எக்ஸ்டிங்க்ட் ஆக போகுதுன்னா கண்டிப்பாக கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் ஸ்பீஷீஸில் இருக்கிற அந்த லிஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஸ்டாண்டிங் அட் தி ஃப்ரண்ட் லைன் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்பீஷீஸ் தான் critically endangered species. ஸோ அதில் வந்து கேரியல். ஸோ it is a crocodile. It is a fish eating crocodile. It belongs to a crocodile family. So it has probably evolved in the Indian subcontinent. ஸோ இதோட பாப்புலேஷன் 1930s இதோட பாப்புலேஷன் வந்து டிராஸ்டிக்காக வந்து டிக்ளைன் ஆச்சு. ஸோ இப்போ 2% ஆஃப் பாப்புலேஷன் தான் இந்த கேரியல் ஸ்பீஷீஸில் வந்து இருக்குது. ஸோ இதுக்கும் நிறையா கன்சர்வேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இந்தியா, நேபாள், பாகிஸ்தான் இங்கே எல்லாமே ஒரு ரீஇன்ட்ரொடக்ஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு இந்த கேரியலை கன்சர்வ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் ஸ்பீஷீஸில் இதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. எந்த மாதிரி ஸ்பீஷீஸ்லாம் இந்த லிஸ்ட்டுக்கு கீழே வரும், இந்த கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் ஸ்பீஷீஸில் எந்த மாதிரி ஆர்கானிசம்லாம் வரும்னு சொல்லி அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அதுக்கு என்னென்னா, ஏரியா ஆஃப் ஆக்குபென்சியில் லெஸ் தென் 10 கிலோமீட்டர் இருக்கணும் ஏரியா ஆஃப் ஆக்குபென்சி, அண்ட் பாப்புலேஷன் சைஸ் வந்து லெஸ் தென் 250 இண்டிவிஜுவல்ஸாக இருக்கணும், அண்ட் ஸோ ஆஃப் அக்கரன்ஸ், ஜாகிரபிக்கல் ரேஞ்ச், ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கணும், அண்ட் பாப்புலேஷன் ரெடக்ஷன் இயர் வைஸ் இந்த மாதிரி ஒரு 80 to 90 பாப்புலேஷன் வந்து டிக்ளைன் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ்லாம் இருக்கும். இந்த ஸ்பீஷீஸ் இந்த குரூப்பில் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரூல்ஸ்லாம் இருக்கும். அதில் எந்த ஸ்பீஷீஸ்லாம் வருதோ ஸோ அதை தான் அப்படி தான் அதை ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் கிரேட் இண்டியன் பஸ்டர்ட். இட் இஸ் அ இண்டியன் பஸ்டர்ட். ஸோ மேஜராக ஹண்டிங்னால தான் இந்த கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் வந்து கம்மியாகிட்டே வருது. இட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் தி கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ். இது லாஸ் ஆஃப் ஹேபிடேட்னால. ஸோ இட் இஸ் ஆல்சோ அண்டர் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ இந்த கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் மோஸ்ட்லி வந்து மேகாலயா, ஸோ அந்த ரீஜன்ஸில் இருக்கும். இட் இஸ் அன் இந்தியன் பேர்ட். ஒரிஜின் வந்து இந்தியா தான். அண்ட் லெஸ் தென் 250 இண்டிவிஜுவல்ஸ் தான் இந்த கிரேட் இண்டியன் பஸ்டர்லையும் இப்போ உயிரோடு இருக்குது. ஸோ இதுவும் நம்ம கன்சர்வேஷன் ப்ராப்பராக இல்லைனா இதுவும் எக்ஸ்டென்ட் ஆகிற ஒரு அலார்மிங் ஸ்பீஷீஸ் தான் இதுவும். நெக்ஸ்ட் இஸ் கேஞ்சஸ் ஷார்க். ஸோ இது மேஜராக கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா ரிவர்ஸில் இருக்கும், அண்ட் பங்களாதேஷ் அண்ட் இந்தியா. அண்ட் இது ஹேபிடேட் சேஞ்சஸால் அண்ட் கன்சர்வேஷன் ஆக்ஷன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இதை கன்சர்வ் பண்ணுறதுக்காக கன்சர்வேஷன் ஆக்ட்ஸ் எல்லாமே நிறையா போயிட்டுருக்கு. ஸோ கேஞ்சஸ் ஷார்க் அண்ட் பிக்மி ஹாக். So in the pygmy hogo, it is native to alluvial grasslands of Himalayas in Bhutan and Assam. இது less than 250 matured individuals தான் வந்து இப்போ இருக்குது.
So this also comes under the critically endangered species. Then Indian vulture. So vulture, it is one of the old native bird. So இதோட பாப்புலேஷனும் சிவியராக டிக்ளைன் ஆகிட்டு வருது. ஸோ இந்தியன் வல்ச்சர்ஸ் died of kidney failure caused by ஒரு chemical diclofenac, non-steroidal anti-inflammatory drug poisoning. ஸோ அதனால் இந்த வல்ச்சர்ஸ் கிட்னி ஃபெயிலியர் வந்து ரேப்பிடாக வந்து டிக்ளைன் ஆகிட்டு வருது இந்தியன் வல்ச்சர்ஸ். ஸோ இட் இஸ் ஆல்சோ அண்டர் தி critically endangered species list. So in the critically endangered species, இது lost இருக்கு, reduction of population size caused due to genetic diversity and also due to increases the chance of inbreeding and homozygosity. இந்த மாதிரி மார்டாலிட்டி ரேட் வந்து ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸால் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஸோ கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் ஸ்பீஷீஸில் என்னெல்லாம் இருக்குது? கேரியல், கிரேட் இண்டியன் பஸ்டர்ட், Ganges shark, pygmy hog and Indian vulture. Next is endangered species. ஸோ இந்த endangered species வந்து இது அழிஞ்சிட்டு வர ஸ்பீஷீஸ், அழிஞ்சிட்டு வர இனம். ஸோ அதான் endangered species. ஸோ இதை வந்து if we allow them to breed properly, இதுக்கு தேவையான நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணோன்னா, டு லிவ், ஈட் அண்ட் சர்வைவ், இதுக்கு தேவையான நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். இந்த என்டேஞ்சர் ஸ்பீஷீஸில் இருக்கிற லிஸ்ட்டை வந்து நம்ம லோ ரிஸ்க்கு கூட கொண்டு போகலாம். நம்ம ப்ராப்பராக இதை கன்சர்வ் பண்ணி இதுக்கு ஒரு ப்ராப்பர் என்விரான்மெண்ட்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்தோன்னா இதை நம்ம லோ ரிஸ்க் ஸ்பீஷீஸில் கொண்டு போகலாம். விச் மீன்ஸ் இதோட பாப்புலேஷனை ஜாஸ்தி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்பீஷீஸ் தான் என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ். ஸோ தே மைட் பி கெட் இன் டு தி லோ ரிஸ்க் ஸ்பீஷீஸ் if we allow the ப்ரீடிங் ப்ராப்பர்லி அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணால் இது நம்ம லோ ரிஸ்க் ஸ்பீஷீஸில் வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ். இதுக்கும் சில ரூல்ஸ் இருக்குது. பாப்புலேஷன் ரிடக்ஷன் வந்து 50 to 70% வந்து பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகிருக்கணும். அண்ட் ஏரியா ஆஃப் ஆக்குபென்சி லெஸ் தென் 500 கிலோமீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்படி இருக்கணும். அண்ட் பாப்புலேஷன் சைஸ் லெஸ் தென் 2500 மெச்சூர் இண்டிவிஜுவல்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்பீஷீஸ்லாம் இந்த என்டேஞ்சர் ஸ்பீஷீஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரெட் பாண்டா. இட் இஸ் அ மேமல் நேட்டிவ் டு ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இன் சைனா. ஸோ இதில் ஒரு 10,000 மெச்சூர் இண்டிவிஜுவல்ஸ் தான் இப்போ இருக்குது. இதுவும் எதனால்னா ஹேபிடேட் லாஸ், ஃப்ரெக்மெண்டேஷன், இன்ப்ரீடிங் டிப்ரெஷன். ஸோ அதால் இந்த ஸ்பீஷீஸும் அழிஞ்சிட்டு வருது. Next is snow leopard. It is native to India. It is a large cat, South Asia and ஸோ அந்த ரீஜன்ஸில் இருக்கும். ஒரு கோல்டு கிளைமேட்டிக் ரீஜன்ஸில் இருக்கும். இட் இஸ் லெஸ் தென் 10,000 பாப்புலேஷன் தான் இப்போ இருக்குது இந்த ஸ்னோ லெப்பர்டில். நெக்ஸ்ட் இஸ் பெங்கால் டைகர். இட் இஸ் நேட்டிவ் டு இந்தியா. இட் இஸ் அ நேஷனல் அனிமல் ஆஃப் போத் இந்தியா அண்ட் பங்களாதேஷ். ஸோ இந்த பெங்கால் டைகரை கன்சர்வ் பண்ணுறதுக்காகவும் நிறையா ப்ராஜெக்ட் டைகர்னு சொல்லி ஃபியூ இயர்ஸ் பேக் ப்ராஜெக்ட் டைகர்னு சொல்லி ஒரு கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் வந்து இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே போயிட்டுருக்கு இந்த டைகர்ஸை வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் இஸ் ஒன் ஹார்ன் ரைனோ. ஆரிஜின் வந்து இந்தியா. அந்த ஹண்டிங்னால மோஸ்ட்லி ஹண்டிங்னால இந்த ஒன் ஹார்ன் ரைனோ இதோட ஹார்ன் எடுக்கிறனால ஸோ இந்த ஸ்பீஷீஸும் வந்து கம்மியாகிட்டே வருது. So it is also under the IUCN Red List. Next is black buck. It is an antelope. India, Nepal, Pakistan, so in the regions la idu irukum. Idu vandu comes under the endangered species. அழிஞ்சிட்டே வருது. Then blue whale. Blue whale, it is a marine mammal. Man-made threats வந்து இந்த blue whaleக்கு வந்து நிறையா இருக்குது. Ship strikes, இந்த கமர்ஷியல் ஷிப் டிராஃபிக் ஆகும்போது ஓஷனில் கமர்ஷியல் ஷிப் டிராஃபிக்லாம் ஆகும்போது இந்த ஷிப் ஸ்ட்ரைக்ஸால் இந்த ப்ளூ வேல் வந்து இதோட பாப்புலேஷன் டிராஸ்டிக்காக டிக்ளைன் ஆகிட்டு வருது. ஸோ மேன்மேட் த்ரெட்ஸ் தான் இந்த ப்ளூ வேல்க்கு மோஸ்ட்லி. ஸோ அதனால தான் இதோட மார்டாலிட்டி ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அண்ட் ஓஷன் நாய்ஸ்னால் அண்ட் பொல்யூட்டன்ஸ் இந்த ஆயில் ஸ்பில்ஸு ஓஷன்ஸில் ஆயில் ஸ்பில்ஸ்லாம் ஆகும்போது அது ப்ளூ வேலை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். டோட்டல் ஆயில் ஸ்பில்ஸ்லாம் டோட்டல் ஈகோசிஸ்டம் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமே அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு மேஜர் காஸ் வந்து பிளாஸ்டிக்ஸால் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச்
ஸோ அதனால் இந்த ப்ளூ வேலும் வந்து என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ் லிஸ்ட்லாம் வந்து வந்துச்சு. விச் மீன்ஸ் அகைன் அந்த ஸ்பீஷீஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிறதுக்கு இன்னொரு மெயின் ரீசனும் லார்ஜ் பாடி சைஸ். ஸோ அதோட பாடி சைஸ் பெருசாக இருந்தால் கூட அது எக்ஸ்டிங்க்ட் ஆகிறதுக்கான பாசிபிளும் இருக்குது. ஸோ என்டேஞ்சர் ஸ்பீஷீஸில் என்னெல்லாம் வரும்னா ரெட் பாண்டா, ஸ்னோ லெப்பர்ட், பெங்கால் டைகர், ஒன் ஹார்ன் ரைனோ, பிளாக் பக் அண்ட் ப்ளூ வேல். நெக்ஸ்ட் இஸ் வல்னரபிள் ஸ்பீஷீஸ். இந்த வல்னரபிள் ஸ்பீஷீஸும் என்னென்னா இது கொஞ்சம் கன்சர்வ் பண்ண விட்டோன்னா இதுவும் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு இருக்கிறது தான் வல்னரபிள் ஸ்பீஷீஸ் விச் இஸ் சசப்டபிள். இதுவும் வந்து ப்ராப்ளமோட தான் இருக்குது. ஹேபிட்டேட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ இதோட பாப்புலேஷனும் வந்து கம்மி ஆகிட்டே தான் வருது. ஸோ ஒரு ஸ்டேஜில் இதுவும் நம்ம ப்ராப்பராக கன்சர்வ் பண்ணாமல் ரீஇன்ட்ரொடக்ஷன் பண்ணாமல் இருந்தோம்னா இதுவும் ஒரு நாள் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்பீஷீஸ் தான் வல்னரபிள் ஸ்பீஷீஸ். இதில் இந்தியன் எலஃபண்ட். ஸோ இட் இஸ் நேட்டிவ் டு இந்தியா. இதுவும் அதே மாதிரி லார்ஜ் பாடி சைஸால் அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம் எக்ஸ்டிங்க்ட்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு லீஸ்ட் கன்சர்ன் ஸ்பீஷீஸ். லீஸ்ட் கன்சர்ன் ஸ்பீஷீஸ்னால் லோ ரிஸ்க் ஸ்பீஷீஸ். இது அவ்வளோவா கன்சர்னில் எடுத்துக்க தேவையில்லை. பட் இருந்தாலும் இதுவும் ஏதோ ஒரு ப்ராப்ளமோட தான் இருக்குது. ஹேபிட்டேட் லாஸ், ஃப்ராக்மெண்டேஷன் இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ அதில் ஆர்டிக் ஃபாக்ஸ் அண்ட் ப்ரௌன் பியர். திஸ் ஆர்டிக் ஃபாக்ஸ், ஒயிட் ஃபாக்ஸ், போலார் ஆர் ஸ்னோ ஃபாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. It will live in cold environment. And brown bear, it is a Himalayan brown bear. So the brown bear again, it is a large body size நாலையும் இது extinct ஆகலாம். So the least concern species or low risk species. இதுக்கும் வந்து நிறையா க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஏரியா ஆஃப் ஆக்குபன்சி less than 2000 kilometer and population size less than 10,000 mature individuals and geographical area in the location. ஸோ அந்த மாதிரி இதுக்கும் நிறையா காசஸ் வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் இந்த ஆர்டர் வந்து இப்படி தான் போகும். கன்சர்னில் வந்து த்ரெட்டன் தென் எக்ஸ்டென்ட். எக்ஸ்டென்ட்னா கம்ப்ளீட்டாக எக்ஸ்டென்ட் ஆகிடுச்சு. ஒரு இண்டிவிஜுவல் கூட இப்போது இல்லை. எக்ஸ்டென்ட் அண்ட் வைல்ட்னால் சில இண்டிவிஜுவல்ஸ் அங்கங்கே ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் தான் இருக்கும். அண்ட் தென் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்னால் எக்ஸ்டென்ட் ஆக போகிற ஸ்பீஷீஸ். அதே மாதிரி என்டேஞ்சர், வல்னரபிள், லோ ரிஸ்க்னால் இப்போ இருக்குது. பட் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இதான் இதில் இன்னும் எக்ஸ்டென்ஷன்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். பட் காஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் மேஜர்லி எதனாலையா இருக்குன்னா லார்ஜ் பாடி சைஸ், தென் ஸ்மால் பாப்புலேஷன் சைஸால் இருக்கலாம், இல்லை லோ ரீப்ரொடக்டிவ் ரேட், ஒரு ஃபிக்ஸ்டு மைக்ரேட்டரி ரூட்ஸ். இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு மைக்ரேட்டரி ரூட்ஸை ஃபாலோ பண்ணும்போது தே ஆர் ஈஸிலி வல்னரபிள் டு தேர் ப்ரிடேட்டர்ஸ். ஏன்னா ஒரே ரூட்டில் ட்ராவல் பண்ணும்போது அது ஈஸியாக வந்து அதோட பாப்புலேஷனை வந்து கம்மியாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஹை ஸ்பெஷலைசேஷன், அதோட மார்ஃபலாஜிக்கல் ஃபீச்சர் ஃபெதரே இட் இஸ் ஒரு ஹைலி ஸ்பெஷலைஸ்டு ஃபீச்சர் இருக்குது பீகாக், அதோட ஃபெதர். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அந்த மாதிரி ஹைலி ஸ்பெஷலைஸ்டு மார்ஃபாலஜி இருந்தாலும் அது ஈஸியாக எக்ஸ்டென்ட் ஆக சான்சஸ் இருக்குது. தென் புவர் டிஸ்பர்சல் ரேட், பிளான்ஸ் எல்லாமே புவர் டிஸ்பர்சல் ரேட்ஸாலையும் எக்ஸ்டென்ட் ஆக பாசிபிள் இருக்குது. தென் நேரோ ரேஞ்ச் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய காசஸ் வந்து இருக்குது. லாஸ் ஆஃப் ஹேபிட்டேட், லாஸ் ஆஃப் ஜெனட்டிக் வேரியேஷன். ஸோ திஸ் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ். இதில் நிறையா ஸ்பீஷீஸ் இருக்குது. பட் ஐ ஹவ் மென்ஷன் ஒன்லி ஃபியூ இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷீஸ். So thanks for watching this video. If you like this video, please hit like and share with your friends. Also subscribe to my channel. Thank you.